ஆனஸ்டா படம் உண்மையா நல்லா இருக்கு. உண்மையா நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது படத்துல? ஹீரோ அழகா இருக்காரு, பிடிச்சிருக்கு. படம்னா நெட்ஃப்ளவர் தான்க்கா. நெட்ஃப்ளவர் தான். பார்ட் 2 கோசரம் வெயிட் பண்ணுறோம். பார்ட் 2 லீட்ல கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 லீட் தெரியல, கொடுத்துற மாதிரி தான் இருக்கு. ஆனால் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணால் படம் இன்னும் நல்லாயிருக்கும். உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணா பார்ட் 2 நல்லா இருக்கும். என்ன மாதிரி கதை இந்த கதை? இது வந்து ஃபைட்டிங் சீன், அப்புறம் வந்து ஷூட்டிங், கன்னு, இது ராக்கெட், சரி படம் சூப்பராக இருக்கும். எல்லாரும் பார்ட் 2 வெயிட் பண்ணுறாங்க. பார்ட் 2 வெயிட் பண்றீங்களா? வாடா என்ன படம் பேர்னு சொல்லிட்டு போயிடுங்க. படம் பேர் சொல்றேன். படம் நல்லா இருக்கும். நம்ம இந்திய நாட்டுக்கு ஏற்ற படம். இதை பார்த்து நம்ம நாட்டு பற்று உள்ள படம். தேசிய இப்போ ஜெனரேஷனுக்கு இந்த படம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கிலீஷ் படமும் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு, சும்மா கொஞ்சம் தமிழ் சேர்ந்துருக்கு. நல்லா ஓகே, நல்லா இருக்கு. நல்லா பண்ணிக்கிறாரு. நல்லா சூப்பர். இது எனக்கு தெரியல, நல்லா படம் வந்து பார்த்து நேம் தெரியல சார். மேடம் ஓனர் கூட்டு போனார், பார்த்து வரலாம். படம் லொக்கேஷன் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா வருது. படம் நல்லா இருக்குமா? நல்லா சூப்பராக இருக்குது. பைக் சீனு இதெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா வெளிநாடு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குமா? 10 வாட்டி பார்க்கலாமா சலிக்காம. படம் நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கு. ஸ்டோரி புரிய மாட்டேங்குது. படம் ஃபுல்லாக கிராஃபிக் தான் போச்சு. நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். சூப்பராக இருந்ததுமா. என்ன மாதிரி கதை, என்ன சொல்ல வராங்க? இந்த மாதிரி கதைன்னா இந்தியாவினுடைய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு படம். அடுத்து இந்தியாவினுடைய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ரெட் ஃப்ளவர். என்ன மாதிரி கதை, என்ன சொல்ல வராங்க? அதாவது இந்தியாவை பற்றி எடுத்திருக்காங்க, ஆர்மி பற்றி எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காரு. நாங்கள் கிழக்கு சீமையில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து தாமரை, அந்த பாட்டெல்லாம் நல்லா இருந்தது. இதுக்கு அடுத்து இந்த படம் நாங்கள் வந்து பார்க்குறோம். ஹீரோவும் சூப்பராக இருக்கார், நல்லா தான் இருக்கார், பரவாயில்ல. இதுக்கப்புறமா பார்க்கலாம், அவர் படம் வந்தாலும் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். உண்மையாக நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஹீரோ அழகாக இருக்கார், பிடிச்சிருக்கு, நல்லதாக இருக்குது. என்னன்னா நம்ம தமிழ் பெண்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்காருன்றது ஒரு படத்தை எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். என்ன டைட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் ஃப்ளவர் வந்து ஒரு மிஷின். அந்த மிஷினை வந்து கிளைமேக்ஸில் வந்து சூப்பராக போட்டு இந்தியன் ஆர்மிக்கு கூட சஸ்பென்ஸாக வச்சு முடியிருப்பே தான் ரெட் ஃப்ளவர்னு நேமோட டைட்டில். பயங்கரமாக ரிலேட் ஆகுது. ரிலேட்டடாக தான் கன்செப்டில் எடுத்திருக்காப்புல. இது அவரோட 56வது படம், அதுவும் அவரோட டபுளாக நடிச்சிருக்காப்புல. இது சூப்பராக நடிச்சிருக்காரு. வில்லனாகவும் பயங்கரமாக நடிச்சிருக்காரு, ஹீரோவும் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்ஷன்லாம் இன்னும் வேறு லெவலில் இருக்குது, நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு, அதெல்லாம் ஃபால்ட் இல்லை. படனுடைய இது என்னன்னு சொன்னாக்கா இந்தியாவை பற்றி எடுத்திருக்காங்க. இந்தியா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது படத்துக்கு. ரெட் ஃப்ளவர் அதான் இந்தியா பற்றி வந்து அடுத்த நாடு தாக்குது, அதுக்கு வந்து ரெட் ஃப்ளவர் வந்து இந்தியாவை தாக்க முடியாது சொல்லிட்டு மறுபடியும் தாக்குறாங்க. அதனால் வந்து ஒரு வெற்றி படமாக அமையும். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா மெயினான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டில் இருக்க நமக்கு எதிர்ப்பாளிங்களாக இருக்காங்கன்னா அவங்க நமக்கு குண்டு போடுறது, அது இது பண்ணுறது, அதை சஸ்பென்ஸாக முடிகிறப்ப தான் ரெட் ஃப்ளவர்ன்ற டைட்டில் கொண்டு வந்து சைலன்ஸாகவும் சஸ்பென்ஸாகவும் சூப்பராக முடிச்சிருக்காங்க. பாட்டு இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் ஆக்ஷன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காப்புல. அது எந்த ஒரு ஆல்ரெடி அவர் நடித்தவர் தான், அதனால எதுவும் சொல்கிறது கிடையாது, சூப்பராக நடிச்சிருக்காரு.